தங்கமயிலின் தங்க மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்ல ஏராளமான நகைகள், எண்ணற்ற டிசைன்கள். தங்கமயிலின் தங்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். வணக்கம் பாண்டே சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? இறைவன் காரணமா நல்லா இருக்கேம்மா. சார், அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க போறார் சார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நான் சொல்லிட்டே இருந்தேன் தொடர்ச்சியா. நான் உங்களோட பேட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேட்டில் சொன்னேன் சார். இல்லை அவர் இங்கே தான் இருப்பார், அவரை விட மாட்டாங்க, அது விட்டால் அவங்களுக்கு நஷ்டம் தான் அப்படின்னு சொன்னீங்க. நடந்துருச்சு. புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். டெல்லியில் ஒரு 2 நாட்கள் காத்திருந்தார், 2-3 நாட்கள் இருந்தார். என்ன நடந்துச்சு? புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார், எப்படி இருக்கும்? நீங்கள் நிறைய முறை சொன்னீங்க, அதுதான் சரி, அதில் வந்து குழப்பம் இல்லை. ஆனால் வந்து பாஜக விடாதுன்னு நான் சொன்னேன், பாஜக விடலை, அவர் தான் விட்டுருக்கார், அதை நான் புரிஞ்சுக்கணும். ஸோ அண்ணாமலை வாஸ் நாட் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் பிஜேபி, ஹி ரிசைன்டு ஃப்ரம் பிஜேபி. ஸோ பாஜக அண்ணாமலையை கழட்டி விடலை. அது பல முறை சொன்னது தான். பாஜக அண்ணாமலை மேலே நிறைய முதலீடு செய்திருக்கிறது. நேரத்தை, வாய்ப்பை, மூத்த தலைவர்களை, சீனியாரிட்டியை, சுதந்திரத்தை நிறையா வந்து அவர் மேலே முதலீடு செய்திருக்கு. அதனால் அவங்க அறுவடை செய்யாமல் விட மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து நான் வளர்ந்துட்டேன், நான் அடுத்த கட்டத்தை நகரணும், எனக்கு வந்து இந்த கூடு பத்தாது அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அப்போ வந்து ரைட்டுங்க ஒரு கோல்டன் நினைச்சு அவரே குறிப்பிட்டது போல் நான் 2 தடவை முன்னாடி சொல்லிட்டேன். நான் 2024 லாஸ்ட்டில் இருக்க சொன்னேன், 2025 லாஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சு எனக்கு கிளம்புனாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஹிஸ் கால். இது வந்து ஒரு பாயிண்ட். பிஜேபி வந்து அவர் அனுப்பலை. ஒன்று. ரெண்டாவது வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவருடைய செயல்பாட்டை பொறுத்து இருக்கும். செயல்பாடில் கொள்கை, கோட்பாடு, கூட யார் இருக்கிறா, எதிர யார் இருக்கிறா, இதெல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அவர் யாரை எதிரியா. இப்போ நம்ம வந்து தாவேக கட்சி ஆரம்பிக்கும் போது 2 வார்த்தைகள் அடிக்கடி சொல்லிட்டு வந்தாங்க. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அப்போ எதிர யார் நிற்கிறாங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். அப்போ இவர் எதிர யார் நிறுத்த போறார் அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்தா அவரோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற சொல்லி டெல்லியில் 2-3 நாள் இருந்தார். அது வந்து ஒரு கோல்டன் ஹேண்ட்ஷேக், ஒரு நம்ம தொடர் சந்திப்பு. நம்ம வந்து ரொம்ப வருஷமாக நம்ம உறவில் இருந்திருக்கிறோம். நம்ம வெளியே போகும்போது சண்டை இல்லாமல் சமாதானமாக இணக்கமாக நான் தான் பலமுறை சொன்னேன், அது ஒரு விவாகரத்தாக இல்லாமல், விவாகரத்துனா ஒரு மனத்தாங்கல் வந்துடுது. நீலாம் ஒரு ஆளா, நான்லாம் ஒரு ஆளா அப்படின்னு. இங்கே அப்படி இல்லை, தனி கொடுத்துறோம். அப்போ நான் சந்தோஷம்ப்பா, நான் வந்து அண்ணன் கூட இருக்காரு, நான் வெளியே போகிறேன்ப்பா அப்படின்னு ஒரு கணக்கு. அந்த மாதிரியான ஒரு, அதனால் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்பி போகிறார், அவ்வளோ. அதனால தான் 2-3 நாள் டெல்லியில் இருந்தார். கொள்கை, அரசியல் நிலைப்பாடு, அதை பொறுத்து தான் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் யார் யாருக்கெல்லாம் சிக்கலாகவும் ஆபத்தாகவும் அண்ணாமலை அரசியல் இருக்கும் சார்? செயல்படுறதை பொறுத்து தானே சொல்லவே முடியும். நீங்கள் ஒருத்தர் கம்பு சுத்த போகிறாரா, அருவாள் எடுக்க போகிறாரா, துப்பாக்கி எடுக்க போகிறாரா, கராத்தே பண்ண போகிறாரானே தெரியாமல் இத்தனை பேருக்கும் ஆபத்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம வந்து அரசியல் நிலைப்பாடு நம்ம பண்ண போகிறோன்றாரு. கட்டாயமாக ஒரு ஆட்சிக்கு வர ட்ரை பண்ணுவார், இவ்வளோதானே. ஆட்சிக்கு வர ட்ரை பண்ணுவார், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், எல்லோருக்குமான கட்சி, மக்களுக்கான கட்சி, நிறைய சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறது போலே சொல்கிறார். அப்படி சொல்லும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னா நான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதான் அது தத்துவமாக இருக்கும். அப்போ ஆட்சிக்கு வர விரும்புகிற மற்ற எல்லாருக்கும் போட்டி. as simple as this. யாருக்கு போட்டி அப்படிங்கிற கேள்வியில அவர் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோட போட்டி போடுவாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக இருப்பாரு. இப்படி நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அவர் அதிமுக, திமுக, தாவேகாக்கு போட்டியா இருப்பார், புரிஞ்சுக்கலாம். அவங்க தான் ஆளுங்கட்சியா இருந்தாங்க, இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு மாற்றா நான் நிக்கணும்னு பாப்பாரு, இவ்வளவுதானே. நீங்க வந்து அவர் வந்து ஐயுஎம்எலுக்கு போட்டியா வந்து அண்ணாமலை கட்சி, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அவ்வளவுதானே சொல்றீங்க. அவ்வளவுதான். அப்ப யாருக்கு போட்டியா இருப்பீங்கன்னு கேட்டப்போ நான் சொன்னேன், அவர் வந்து யாருக்கு போட்டியா இருப்போம், அவர் வந்தா தான் செய்ய முடியும். அவர் என்னென்ன மாதிரியான கொள்கைகள் நிலைப்பாடு எடுக்கிறான்னு பார்த்தா சொல்ல முடியும். தாவேகா போல ஓபன் பண்ணா தான் சொல்ல முடியும். அப்படி இல்ல இப்பயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தவர்களுக்கும் சவாலாக. ஆளுங்கட்சிக்கு அண்ணாமலை நிச்சயம் சவாலாக தான் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரா? கடந்த கால அரசியலை வைத்து சொல்ல முடியல உங்களுக்கு? தாவேகாக்கு நேர் எதிரில் அண்ணாமலை தான் இருப்பாரு அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடு தான் சொல்லும், புரியுங்களா. திமுக வர்சஸ் தாவேகான்னு அவர் சொன்னார்ல திரு விஜய், அது அவருடைய செயல்பாடு காட்டியது. நான் திமுகவை ஓட அடிச்சு, நீங்க எல்லாம் கேட்டீங்க, ஏடிஎம்கே பத்தி பேச மாட்டாரே, பிஜேபி பத்தி பேச மாட்டாரே, பிஜேபியோட பி டீமா, அதிமுக உள்கூத்து கணக்கான அவர் தாவேகா வர்சஸ் திமுக உறுதியா இருந்தாரு. அங்க நின்னாரு, அடிச்சார். அத மாதிரி அண்ணாமலை என்ன செய்ய போறாருன்னு வந்தா தான் தெரியும். நான் ஏற்கனவே கூட அவர் ஆளுங்கட்சியா ஆக ஆசைப்படுறாரு. மாற்றம் என்பது ஆட்சியில வந்தா தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். திரு சீமான் பலமுறை சொல்றாரு, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் மாற்றணும். அப்ப கட்சியை மாத்தினா பார்த்தாது, ஆட்சியை மாற்றணும். அப்ப ஆட்சி மாற்றம் தான் அத்தனை மாற்றங்களுக்குமான அடிப்படையா இருக்க முடியும். அப்ப ஆட்சிக்கு வரணும்னு விரும்புறாரு. அப்ப தாவேகாவுக்கும் எதிராக நிற்பார். தாவேகாவுக்கு மட்டுமே எதிராக நிற்கிறாரா, திமுக கூட சேர்றாரா, அதிமுக அலைன்ஸ் வைக்கிறாரா, அதிமுக சுயீரம் பண்றாரா, என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. அதனாலதான் சொன்னேன், ஆளுங்கட்சியா இருப்பவர்களுக்கும் ஆளுங்கட்சியா இருந்தவர்களுக்கும் போட்டியா இருப்பார். பிஜேபிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு சார் அண்ணாமலை வெளியே? பெரும் பின்னடைவு, வித்தவுட் எனி டவுட், ஹியூஜ் லாஸ். அந்த லாஸை ரிப்பேர் பண்ண முடியும். அது ஒரு பெரிய வந்து இர்ரிப்பேரபிள் லாஸ் இல்லை, ஹியூஜ் லாஸ்ன்னு சொன்னா இர்ரிப்பேரபிள் லாஸ் இல்லை. இழப்பு, பேரிழப்பு,
நிரந்தர ஊனம் அல்ல. நீங்க வந்து அவ்வளவுதாங்க, கால் போனா போனதாங்க, மாற்று சிகிச்சை எல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறது இல்லை. நிறைய செயற்கை காலை பொறுத்த முடியும், காலே முளைக்கலாம், இன்னும் கால் இல்ல தலையே முளைக்கலாம், என்னன்னாலும் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஆக்ட். ஒரு லாஸ் கண்கூட பார்க்குறாங்க, அது வந்து அவர்கள் இல்லை இல்லை என்று மறுத்தாலும் அது உண்மை. அதை எப்படி டேக்கிள் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். உங்களுக்கு வந்து பிரமோத் மகாஜன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தலைவர் இருந்தார், ரொம்ப இளம் தலைவர், கரிஷ்மேட்டிக் லீடர். அவர் தான் ஆக்சுவலாக லக்ஷ்மணர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராமர் வந்து வாஜ்பாய், அவர் தான் லக்ஷ்மணன் சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான முக்கியமான புள்ளியாக இருந்தார். இன்னைக்கு வந்து அவருடைய நீங்கள் லேயர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து நம்ம யோகி ஆதித்யநாத் ரேஞ்சில் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட அதோட பெருசாக இருந்திருப்பார். ஆக்சுவலாக நீ பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இன்னும் பெருசாக இருந்திருப்பார். நீங்கள் வந்து ஒருவேளை அமித்ஷா மாதிரி கூட இருந்திருக்கலாம். நான் சொல்ல ஒரு லேயராக சும்மா உங்களுக்கு புரிய வைக்கிறது. திடீர்னு அண்ணன் தம்பி சண்டையில் அவர் சுட்டு போட்டாங்க. குடும்பத்தாரால் அண்ணன் தம்பி சண்டையில் சுட்டுட்டாங்க, செத்து போயிட்டார். பாஜக போயிடுச்சா? அந்த ஊர்லேயும் பாஜக அரசியல் பண்ணிருச்சு, இந்தியா முழுக்க அரசியல் பண்ணிச்சு. அப்போ வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளை, ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் அமைப்பு. அவர்களுக்கு வந்து 100 விதைகள் இருக்கு. அந்த 100ஐயும் ஆலமரமாக்கும் தகுதி, திறமை, வாய்ப்பு இருக்கு. அது 100 சாதனை கண்கூடா பார்த்துருக்கோம். நிறைய தலைவர்களை உருவாக்கிய கட்சி அது. அவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிளெக்சிபிள் பாலிசி இருக்கு. நான் தலைவர்களை உருவாக்குவேன், நான் தலைவர்களை வெளியிலேருந்தும் தூக்கிட்டு வந்துடுவேன். ரெண்டுமே பண்ணுவாங்க. சுவேந்து அதிகாரி நம்ம வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் அப்படி வந்தவர் தான். ஹெமந்த பிஸ்வா சர்மா அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் அப்படி வந்தவர் தான். அண்ணாமலை வெளியிலேருந்து வந்தவர், வெளி கட்சியிலேருந்து வந்தவர் இல்லை. இப்படி வந்து ஒரு ஆலமரங்களை தானே உருவாக்குவதும் உண்டு. நம்ம பார்த்துருக்கோம். 100 பேர் இங்கேயே உருவானவர்கள் வந்து நீங்கள் அப்படியே ஒரு தேவேந்திர ஃபட்னவிஸ் வச்சுக்கோங்க, உமா பாரதி வச்சுக்கோங்க, நிறைய பேர் நரேந்திர மோடி வச்சுக்கோங்க, எல்லாருமே. அதே போல் இங்கேருந்து வெளியிலேருந்து கொண்டு வந்தவங்களும் இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அப்போ நயினார் நாயந்திரன் வெளியிலேருந்து வந்தவர் தான். அண்ணாமலை வெளி இயக்கத்தில் இருந்து வந்தார். அந்த மாதிரி நிறையா வந்து செய்ய முடியும். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்றி விட்டு இன்னொருவரை நியமிக்கும் போதே இது மிகப்பெரிய சரிவை காணும் அப்படின்றத பலர் இங்கிருந்து சொன்னாங்க. அதை உண்மையிலேயே அதை கணிக்கவோ கேட்கவோ தவறி விட்டதா? சரியா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கலையா? அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற முதல் வீடியோவை நாங்கள் போட்டோம். அது வந்து இன்னைக்கு இல்லை, நாங்கள் 2024 முன்னாடி மாற்றப்படைகள் கன்ஃபார்ம்டு சோர்ஸ் வந்து நாங்கள் வந்து போட்ட போதே நான் சொன்னேன், ஒரு மைனஸுக்கு இன்னொரு மைனஸ் தீர்வாகாது, 2 ப்ளஸ் சேர்ந்தா தான் லாபம். மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகலாம், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வந்து மைனஸ் தான். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் இன்ட்டு வேற ப்ளஸ் வேற அப்படிங்கிறது. அதனால திரு அண்ணாமலையை மாற்றிவிட்டு ஒரு முடிவை நீங்கள் எடுக்காம அண்ணாமலை வைத்துக்கொண்டு எடுக்க முடியுமான்னு பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அண்ணாமலை எப்போ மாற்றப்பட்டாலும் மாற்றம் தான். ஆனால் பாஜக போன்ற கட்சிகளில் மாநில தலைவர் மாற்றப்படுவது முதல் முறையில் அது வழக்கம், அதுதான் அந்த சிஸ்டமே. நிரந்தரமாக பாஜக ஒரு மாநில தலைவர் இருக்கவே முடியாது. அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் இருக்க முடியாது, யாராக இருந்தாலும் இருக்க முடியாது. நீங்கள் ஜேபி நட்டா இருந்தார்ல, தேர்தலை வென்றார், நிதின் நவீன் உட்கார்ந்துருக்காருல, நீங்க ஜேபி நட்டா தான் எங்க பாருங்க 3வது முறை ஆட்சி கொண்டு வந்திருக்காரு. ராஜ்நாத் சிங் இருந்தார் 2014 இருக்கும்போது தான் ஆட்சிக்கு வந்துச்சு. ராஜ்நாத் சிங் வந்து பாருங்க ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை. பாஜகவுடைய வழக்கமே 3 வருஷம், அதிகபட்சமா 2வது டைம் கொடுத்து 6 வருஷம். இலகணேசன் இந்த மாதிரி இருந்திருக்கிறாரு, பொன்னார் அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு, இவங்க தமிழிசேகா அந்த மாதிரி இருந்திருக்காங்க, அத்வானி அந்த மாதிரி இருந்திருக்காரு, பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. 2-3 டைம் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு டேர்ம் அப்படிங்கிற 3 வருஷம், அது அந்த கட்சியுடைய விதி. அது தெரிந்துதான் அண்ணாமலை உள்ள வந்தார். இல்ல அந்த அவருக்கு இன்னொரு டைம் கொடுத்திருக்கலாம், பிறகு 2வது டைம் கொடுக்கலாம், அது அவங்களுடைய முடிவு. அப்ப அதற்கு முன்னாடி அண்ணாமலை அவசரப்பட்டு விட்டாரா, இல்லாட்டி அவங்க வந்து பரவாயில்ல போனா போட்டு விட்டாங்களா, அதெல்லாம் அவ்வளவு சூட்சமா நமக்கு தெரியாது. சனாதனமும் இந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. இல்லை சார், அந்த ஃபார்முலா சரியா? ஏன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப கீழே இருக்கிற ஒரு பார்ட்டி தான், பெரிய வளர்ச்சி காணாத ஒரு பார்ட்டி, திடீரென்று எழுச்சி பெற்றதா அண்ணாமலை வந்த பிறகாக தெரிஞ்சது. 11 நான் இதை பல முறை சொல்லிட்டேன். நீங்க வேற ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா என்னோட பழைய பேட்டியை கட் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். நம்ம 2 பேரும் இதுல தோல்வி கண்டு 2014 அண்ணாமலை அவர்கள் அரசியலிலேயே இல்லாத போது நீங்க 2014 ரிசல்ட் எடுத்து பார்த்துக்கங்கன்னு சொல்லுவார். பாஜக திரு பொன்னார் தலைமையில என்ன சீட்டுகளை வாங்கிச்சு பாருங்க, 3 சீட் எடுத்துச்சு 40ல். திமுக 1 சீட் கூட ஜெயிக்க முடியாம தோல்வி அடைஞ்சது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 3 சீட் எடுத்துச்சு. நீங்க மறந்துடாதீங்க, வரலாறு பாருங்க. எங்க எழுச்சியா இருந்தது? 2014 3 எம்பிங்க சொல்லிட்டு இருக்கிறேன். கன்னியாகுமரியில ஒரு எம்பி அலுவலகம் பரபரப்பா இருந்தது அண்ணாமலை காலத்துல தான் சார். இருக்கலாம் வச்சுக்கோங்க. அதாவது அண்ணாமலைய உங்களோட அதிகமா நான் உயர்த்தி பிடிக்கிறேன், எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நான் வந்து அதனாலே விமர்சிக்கப்படவும் செஞ்சிருக்கேன். நீங்க பல முறை சண்டைக்கு வந்திருக்கீங்க, எனக்கு அதில் தயக்கம் இல்லை. அதனால பாஜக ஒண்ணுமில்லாத கட்சின்னு சொன்னா அது உண்மை இல்லைன்னு சொல்றேன். இவ்வளவுதான் நான் சொல்லுறேன். உங்கள்கிட்ட சொல்ல ஒரு பாயிண்ட் இவ்வளவுதான். அண்ணாமலை அவர்கள் அரசியல் இல்லாத 2014 ரிசல்ட்டை சொன்னேன்.
அண்ணாமலை அரசியல் பத்தி யோசிக்காத 2011 ரிசல்ட்டை பத்தி சொல்ல 2011 உள்ளாட்சி தேர்தல் எடுத்து போய் பாருங்க. 2021 திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் ஆன பிறகு வந்து உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட்டை பாத்துங்க. அதே ரிசல்ட் 2011 வந்துருச்சு. ஒரே ஒரு மாற்றம் என்ன வந்துச்சு, அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டில் எல்லா மாநகராட்சியும் ஒரு உறுப்பினர், அது அதுக்கு முன்னாடி இல்லை. சென்னை உட்பட மதுரை உட்பட எல்லா மாநகராட்சியிலும் பாஜகவுடைய ஒரு கவுன்சிலர் இருந்தார். ஆனா ஓட் பெர்சன்டேஜா கவுண்டா ஏற்கனவே இருந்தாலே 2012 ரிசல்ட் தான் வந்திருக்கு. சரிபாதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் புள்ளி விவரம். திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே அண்ணாமலை ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்காரு. நான் மறுக்கவே இல்லை. அண்ணாமலை காலத்தின் தேவை, மறுக்கவே இல்லை. அண்ணாமலை பிஜேபிக்கு பெரிய பலம். நான் ஒரு வாரத்தோட மாத்தி சொல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் மறுக்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலை வந்ததுனால தான் அப்படின்னு சொல்ல இல்லை. இனி எந்திருக்கிறது கஷ்டம்ன்ற நான் பிஜேபி. அதான் உங்களுடைய உணர்வு. அது வந்து இன்னைக்கு நேரத்துல கேள்வியா வைக்கிறேன். இல்ல உங்களுடைய உணர்வு எனக்கு தெரியும், பாக்குற எல்லாருக்குமே தெரியும். இது அண்ணாமலை இருந்தபோது, நீங்க வந்து அண்ணாமலை இருந்தபோது வளர்ச்சி விரும்பினவர் இல்ல. அண்ணாமலை இருந்தபோது பாஜக நாசமா போன தான் விரும்புனீங்க. அப்பதான் போயிரும் இது தோத்துரும். நீங்க எடுத்து பாருங்க, ஒரு நல்ல வார்த்தை நீங்க பிஜேபி உங்க வாழ்க்கையில பேசுறீங்களா பாருங்க. த்ரூ அவுட் யுவர் லைஃப். சார் பிஜேபி உடைஞ்சிரும், சார் அண்ணாமலை போயிடுவாரு, சார் கூட்டணி புரிஞ்சிடும், சார் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தங்காது. நீங்க அதான் ஆசைப்பட்டே இருந்திருக்கீங்க. ஒரு நாள் கூட திமுக கூட அத்தனை பேர் துரோகம் மட்டும் ஓடி போயிருவாங்க சார். அத்தனை பேர் அமைச்சர் பதவிக்காக ஆசைப்பட்டு போயிருவாங்க சார். ஒரு நாள் நீங்க சொன்னதுல ஆசை நடந்துருச்சுன்னா கூட கமுக்கமா இருந்துருவீங்களே தவிர. உதயநிதி மாதிரி தான் நானும் சொல்றேன். இப்போ சரியான எதிரியை கணிக்க தவறி விட்டோம். இல்லங்க நான் சொல்ல உதயநிதி ஸ்டாலின் அதை தானே சார் சொல்றாரு. அதெல்லாம் விடுங்க, நீங்க வந்து எப்பயுமே இதை விரும்புவீங்க, அதனால சொல்றீங்க. ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு தோல்வி எல்லோருக்குமே நடந்திருக்கு, அதுல குழப்பம் இல்லை. அந்த தோல்வியிலிருந்து எந்திரிச்சு வந்தாங்களான்னா வரலாறு, எந்திரிச்சு வரலன்னு பழைய கதை, அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப அண்ணாமலை போனால் பேரிழப்பு, நோ டவுட். நான் மாத்தி சொல்லவே இல்லை. அது இர்ரிப்பரபிள் லாஸா அப்படின்னா அந்த கட்சி நடந்துகிறது பொறுத்து. கட்சியிலிருந்து வெளியேறி உருப்படாம போன தலைவர்களும் உண்டு, தலைவர் வெளியேறின பிறகு உருப்படாம போன கட்சிகளும் உண்டு. ரெண்டுக்குமே உதாரணம் சொல்ல முடியும். அது எப்படி நடக்க போகுதுங்கிறது அந்தந்த கட்சியுடைய செயல்பாடு, அந்த தலைவருடைய செயல்பாடை பொறுத்து. ஒரு மாத டிவிகே ஆட்சி இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் எந்த தப்பும் பிளண்டரும் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நிறைய விஷயங்கள் சரி பண்ண வேண்டியிருக்கு. லா அண்ட் ஆர்டர் நான் ஓவர் நைட்டில் சரி பண்ணுவாங்க. 30 நாளில் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுக்கள் அப்படி ரேபிட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவர்கள் வந்து 30 நாள் ஆச்சு. அதில் ஒரு 4 நாள் வந்து அமைச்சரவையே பதவியேற்கல. அதில் பிறகு 10 நாள் கழிச்சு அமைச்சரவை விரிவாக்கம், அதற்கு பிறகு 10 நாள் கழிச்சு டிஜிபி மாற்றம், கமிஷனர் மாற்றம், இதெல்லாம். ஸோ வந்து அங்கங்கே மாற்றம் பண்ணி வந்து அவங்கெல்லாம் அவங்களுடைய நீங்கள் டேர்ம் பார்த்தீங்கன்னா 15 நாள் 12 நாள் இருக்கும். கமிஷனர் மாற்றி எவ்வளோ ஆச்சு, டிஜிபி மாற்றினா 15 நாள். அப்போ வந்து அதுக்குள்ளே நீ லா அண்ட் ஆர்டர் என்ன பண்ண அப்படிலாம் கேட்டால் நான் வந்து எனக்கு அப்படி எந்த அவசரமும் இல்லை. திமுக தலைவருக்கு அப்படி ஒரு அவசரம் இருக்கு, அவசியம் இருக்கு. எதிர்க்கட்சி தலைவருக்கு அப்படி ஒரு அவசியம் இருக்கு, அவசரம் அவங்க சொல்லலாம். அதில் ஒன்று நான் 30 நாள் 60 நாள் வந்து பொறுமையாக இருக்கணும்னு நினச்சேன், 6 மாதம் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்க. நடப்பதே திமுக ஆட்சி தான். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பாத்துங்க. யார் சொன்னது? திமுக தலைவர். அதான் சார் அவங்களுடைய திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த வரி அவங்களே சொல்றாங்க இந்த ஆட்சி ஒரு நாள் கூட நீடிக்க கூடாது. நீங்க பாத்துக்கங்க, அதே பேச்சுல நான் வந்து 10 நாள் முன்னாடி 10 நாள் பின்னாடிலாம் சொல்ல. அதனால என்னன்னா அவங்களுக்கு இப்படி அவசரம் இருக்கு, எனக்கு இந்த அவசரம் இல்லை. 6 மாசம் வரைக்கும் நானும் பொறுத்திருக்கேன். ஏன்னா இந்த சட்டம் ஒழுங்கு சரி பண்ணல அப்படின்னா நானும் கட்டாயம் பேசணும். அதுக்காக தான் நீங்க உட்கார்ந்துருக்கிறேன். அது 6 மாசமாவது பொறுத்திருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிறக்கே இட் வில் டேக் டைம் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால பொறுத்திருப்போம். லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் தே ஆர் அட்ரஸிங். தட் இஸ் வாட் ஐ லேர்ன்ட். நான் கேள்விப்படுவது தலைமைச் செயலகத்தில் பெரிய மாற்றம் தெரிகிறது. நிர்வாக தலைமை அலுவலகங்களில் அது இபியா இருக்கட்டும், சிறைத்துறையா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்ல நிர்வாக தலைவர்களில் பெரிய மாற்றம் தெரிகிறது, முனைப்பு தெரிகிறது. ஒன்னொன்னா எப்படி வருதுங்கிற we have to wait and watch. as a CM அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதான் சொன்னேனே. நாம வந்து நான் பிளண்டர் பண்ணலன்னு தான் சொன்னேன், சூப்பரா பண்ணிட்டாங்கன்னு சொல்லல. ஏதாவது பண்ணும்ல, அவர் ஒன்றும் பண்ணலையே. ஒன்றும் புதுசா ஏதாவது ஆக்ட் பண்ணிருக்காங்களா, புதுசா ஏதாவது செஞ்சிருக்காங்களா, புதுசா ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? அப்போ நம்ம வந்து அவரு தப்பு பண்ணல, அதுதான் நான் பாக்குறேன் இன்னைக்கு வரைக்கும். அல்லது எனக்கு தெரியலன்னு கூட வச்சுக்கோங்க, நீங்க வந்து தப்பு பண்ணிருக்காங்களான்னு தெரியலன்னு கூட வச்சுக்கோங்க. புதுசா நான் ஒரு பாஸ் மார்க் போடுறதுக்கு பரீட்சை எழுதணும்ல, அவர் பரீட்சையை எழுதல. அவர் வந்து ஒரு இருக்கிறாரு, கிளாஸ் அட்டெண்ட் பண்றாரு, எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு. ஸோ ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற இடத்துல சந்தோஷப்படுறோம் நம்ம. இதுக்கப்புறம் இதுல வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றது இதா இருக்கா, கம்ப்ளைண்ட் பண்றது இதா இருக்கா, அதான் we have to go through their action. அதிமுகவுக்கு இது சோதனை காலமா சார்? ஒரு பெரிய கிரைசிஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. சோதனை காலத்தை தாண்டி ஒரு வேதனை காலம், ஒரு பெரிய ஒரு பாஜகவோட ஒரு பெரிய கிரைசிஸ்ல இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். பாஜக ஒரு அண்ணாமலை போயிருக்கிறான்னு பார்க்கணும். இங்க வந்து நிறைய பேர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவர்கள் அண்ணாமலை அளவுக்கான பலமானவர்களா இல்லாம இருக்கலாம், அதில் குழப்பம் இல்லை. ஆனால் பாஜகவுக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல, உங்க ஆசைப்பட்டது போல இழக்கிறதுக்கு எதுவுமே பெருசா இல்லை. வாங்க திரும்ப நம்ம ஸ்கிராச்ல ஆரம்பிக்கணும், நம்ம வந்து வாங்க பாஸ் செத்து விளையாடணும், அவங்க திரும்ப கூட ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நீங்க நோட்டாக்கி கீழே போன கட்சிலாம் விமர்சனம் பண்ணும்போது தாங்கின கட்சி திரும்ப இருந்து வந்துட்டே இருக்க பிரச்சனை. ஆனா அதிமுக ஆண்ட கட்சி, ஆளை விரும்புகிற கட்சி. அப்ப அவர்களுக்கு தான் வந்து பேரீடியாக இருக்கும். அப்ப வந்து ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர் பெருமக்களும் வெளியேறிட்டே இருக்கிறாங்க. சட்டமன்ற வென்றவர்கள் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கன்னா
தலைமை கட்சி எல்லாமே ஒரு மீள் பார்வை பார்க்கணும். அது வந்து அவங்க வந்து நம்ம எங்க பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம வந்து கப்பலுக்குள்ள ஓட்ட விழுந்துருச்சு, தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இழப்பு உங்களுக்கு. அது வந்து வேற யாருக்குமோ கிடையாது. அதெல்லாம் அவன் கிடக்கிறான், அவன் பாண்டியெல்லாம் ஒரு ஆளா, இவங்க மாதேஷும் பாண்டியன் பேசினா பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா லாஸ் அவங்களுக்கு. பார்ட்டியாவே நான் வந்து தலைமை மட்டுமே சொல்ல, திரு சி.வி. சண்முகம் உள்பட, திரு சி. விஜயபாஸ்கர் உள்பட, திரு வேலுமணி உள்பட, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி அதிமுக தொண்டன் உள்பட எல்லாருமே உட்கார்ந்து பேசி வாட் இஸ் கோயிங் ஆன், வாட் இஸ் ராங் வித் அஸ், ஏன் இந்த நம்பிக்கை இல்லை. நான் உங்களுக்கு பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன், உங்களும் சொல்லிடுறேன். 2011 திமுக 23 சீட்டு தான் ஜெயிக்குது. இன்னைக்கு அதிமுக ஜெயிச்சிருக்க விட சரி பாதி. ஆனா அந்த கட்சி கட்டுக்கோப்பா இருந்து எந்திரிச்சு வந்துச்சு. அதை விட டபுள் மடங்கு ஜெயிச்ச கட்சி இன்னைக்கு பெரிய சவாலை சந்திச்சிட்டு இருக்கு. அப்ப அமைப்புக்குள்ளதான் ஒரு விஷயம் பேசி தீர்க்க வேண்டியது. வெளியில இருந்து ஒண்ணு வந்து போச்சுரா அப்படிங்கிறவங்கள. திமுக 2 சீட்டு ஜெயிச்சது 96ல், கலைஞரை 800 சீட்ல 800 ஓட்டுல ஜெயிக்கிறார். திமுக எந்திரிச்சு வந்துச்சு, 96லயே ஆட்சியை பிடிச்சது. அப்ப இது வந்து போச்சுரா அப்படிங்கிற ஒரு லாஸ் இல்லை. நான் உங்களுக்கு குறிப்பிட்ட 2011 திமுக எதிர்கட்சி கூட கிடையாது, இதே நிலைமை. இன்னைக்கு அதிமுக அதே நிலைமை, ஆளுங்கட்சியும் கிடையாது எதிர்கட்சியும் கிடையாது. பட் இப்படி எல்லா கட்சியுமே எந்திரிச்சு வந்திருக்கு. அப்ப இவர்கள் எந்திரிச்சு வரணுமா இல்லையாங்கிற கட்சி. அப்ப ஏன் இந்த அவநம்பிக்கை வந்துச்சு? நம்ம ஜெயலலிதாவே தோத்தாங்க, எந்திரிச்சு வந்தாங்க. கருணாநிதி 800 ஓட்டுல ஜெயிச்சாரு, எந்திரிச்சு வந்தாரு. திமுக தோத்துச்சு, அதிமுக தோத்துச்சு. 2004 அதிமுக 40-40 வாஷ் அவுட். 2014 திமுக 40-40 வாஷ் அவுட். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, எந்திரிச்சு வந்திருக்காங்களே. அப்ப அப்படி ஒரு கேவலமான தோல்வி சந்திக்காத அதிமுக ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்குது? அப்ப they have to discuss. அந்த அதானே, நீங்க வந்து ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கலன்னா சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்ன நம்பிக்கையை கொடுத்து இவங்களை எல்லாம் ரெட் கார்பெட் போட்டு டிவிக்கு அழைச்சிக்கிறாங்க சார்? இவங்களுக்கு வந்து ஒரு எந்த நான் வர்றேன்னு சொல்லும்போது கதவை திறந்து வச்சுக்கிறாங்க. என்ன கேட்டுச்சு? திரு விஜய் வந்து வெளியே வந்தாரா? ஆதவர்ஜுனா கூட 45 பேரோட சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு என்ன கேட்டுச்சு? நான் வரேன்னு சொன்னா வாங்க உள்ள வாங்க, கதவை திறந்து வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு வாக்குறுதி. என்ன முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் ஒரு வாக்குறுதியும் கிடையாது அவங்களுக்கு. என்ன எம்.சி. சம்பத் மாதிரி, கடம்பூர் ராஜு மாதிரி, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்.எஸ்.எம். ஆனந்தன், இவங்க எல்லாம் பவர்ஃபுல்லா இருந்தவங்க இல்ல சார்? 2 முறை ஜெயிச்சவங்க இல்ல சார்? பவர்ஃபுல்லா இருந்தவங்க பாஸ்ட் டென்ஸ். அப்ப they are going for their future. கடந்த காலத்தை சொல்லி நீங்க என்ன செய்ய முடியும்? சத்தியபாமா கடந்த காலம் பலவீனமாக இருந்ததனால தான் திரு விஜயமுனியில சேரல. சேர்ந்தப்புறம் திரு விஜயை பார்க்கல. திரு ஆதவர்ஜுனா முன்னாடி, திரு ஆனந்த் முன்னாடி சேர்ந்தாங்க. இன்னைக்கு பலவீனம். நீங்க அன்னைக்கு நான் அமைச்சர், ஓகே சூப்பர், இன்னைக்கு அவ்வளவுதான். நீங்க உங்க சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக முடியல சார். இங்க இருந்தாலும் இதே நிலைமை தான். அங்க போயிட்டு ஏதோ ஒண்ணு அப்போ ஒரு ஆதாயம் இருக்குல்ல, என்ன ஆதாயத்தை இப்ப டிவிக்கு கொடுக்கும்? ஒண்ணுமே இல்ல. என்ன கொடுக்குறேன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க ஆதவர்ஜுனாட்ட கேட்கணும். இவர்கள் சைடுல என்ன இருக்கும் அப்படின்னா, யாரு திரு எம்.சி. சம்பத் சைடுல என்ன இருக்கும், திரு கடம்பூர் ராஜு சைடுல என்ன இருக்கும் அப்படின்னா, நாம இப்ப எதிர்கட்சி கிடையாது, ஆளுங்கட்சி கிடையாது. ஆளுங்கட்சியிலேருந்து எம்எல்ஏ ஃபோன் பண்ணா கலெக்டரோ எஸ்பி என்னன்னு கேட்பாங்க. எதிர்கட்சியிலேருந்து எம்எல்ஏ எம்பி ஃபோன் பண்ணா கலெக்டர் எஸ்பி பயப்படுவாங்க, ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ரெண்டுமே இல்லை, எம்எல்ஏவும் இல்லை. அப்போ நம்ம வந்து அப்படியே அண்ணே பார்ப்போம்னே அப்படின்ட்டாங்க. என்ன செய்யறது? அப்போ அட்லீஸ்ட் ஆளுங்கட்சி பண்ணால் அண்ணே சொல்லுங்க அப்படின்னா கேட்பாங்க. நீங்கள் சொன்ன அந்த முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற அந்த கோதா இருக்குது. அப்புறம் இப்போ நான் ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு கோதா இருக்குது, எம்எல்ஏ விளையாட்டோம். அப்போ ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் நம்ம சமாளிச்சலாம். வி கேன் ஹேவ் அவர் ஃபியூச்சர். நம்ம வந்து குறைந்தபட்சமாக கோமா நிலைக்கு நம்முடைய அரசியல் எதிர்காலம் போகாமல் நம்ம வந்து ஓடுற குதிரை அப்படிங்கிற இடத்துல நிப்பாட்டலாம். குதிரை ரேஸில் இல்லை, ஆனால் பட்டியில் இருக்கு. அது அந்த சமாளிச்சு பார்க்க. ஏன் தடுக்க தவறுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி? தெரியல. திரு எடப்பாடி பழனிசாமி தப்பா, அவர் மீது அவர்களுக்கு நம்பிக்கை போய்விட்டதா, இவர்கள் ஆசையோடு இருக்கிறார்களா, பேராசையோடு இருக்கிறார்களா, ஐ டோன்ட் நோ. அது வந்து அங்கே ஒரு சிஸ்டத்தில் ஒரு குளறுபடி இருக்குது. சம்திங். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், கருணாநிதியை நம்பினாங்க அந்த கட்சியில், ஜெயலலிதாவை நம்பினாங்க அந்த கட்சியில். திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பிரச்சனை இல்லை. அவர்கள் பெறாத தோல்வியை அவர் பெறவில்லை. அதான் சொல்ல வரேன். அவர்கள் பெற்ற தோல்வி அவர் பெறலை. அவ்வளோ மோசமான தோல்வி. ஜெயலலிதாவும் மோசமாக தோற்றுருக்காங்க, கருணாநிதி மோசமாக தோற்று, அவ்வளோ மோசமான தோல்வி ஒரு அடையலை. ஆனால் அப்படி நடக்குது. அப்போ வந்து கட்டாயமாக தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கிற முறையில் முதன்மை பொறுப்போடு அவர் வந்து எக்ஸ்ட்ரா இறங்கி என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் இல்லைங்க ஆல் இஸ் வெல் அப்படின்னா லாஸ் இஸ் லாஸ். தாவேகாவின் தாய் கட்சி அதிமுகன்னு சொல்றாரு ஆதவர்ஜுனா. இன்னும் ஒரு மாசத்துல 90% அதிமுக அங்க வந்துருன்றாரு. எவ்ரி சாட்டர்டே இனிமேல் அதிமுகவினுடைய தலைவர்கள், மற்ற கட்சியிலிருந்து வர்ற கலைஞருடைய அபிமானிகள் கூட இங்க வரலாம், கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் கூட வராங்கன்னா என்ன மெசேஜை கொடுக்குறாங்க தாவேகா? இது என்ன மாதிரி ஒரு அரசியலா நீங்க பாக்குறீங்க? தாவேகா தான் திமுக, திமுக தான் அதிமுக, அதிமுக தான் தாவேகா. மூணுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. வேற ஒன்று நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். ஐடியாலஜிக்கெல்லாம் அவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிவிகே சொல்லியிருக்கேனா? எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிவிகேன்னு சொல்லியிருக்கேன். டிஎம்கேல இருக்கக்கூடிய பெருந்தலைவர் 10 பேர் சொல்லுங்க, முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர் சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஏடிஎம்கே காரங்களா இருப்பாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு வந்து வேலு எந்த கட்சிகளுங்க, ரகுபதி எந்த கட்சிகளுங்க, முத்துசாமி எந்த கட்சிகளுங்க, ராஜகண்ணப்பன் எந்த கட்சி, அனிதா ராதாகிருஷ்ணன் கட்சி, சேகர்பாபு எந்த கட்சி, செந்தில் பாலாஜி எந்த கட்சி, பூரா போயிட்டே இருக்கும் லிஸ்ட். எல்லாம் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க. அப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்தால் நல்ல வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்காங்க. டிஎம்கே அக்காமடேட் பண்ணிக்கிடுச்சு. தாவேக்கா பகுதி ஏடிஎம்கே நல்ல நம்ம சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இது பிளஸ் அவங்களுக்கு தாவேக்காவுக்கு எல்லாமே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கும்போது வர்றது எல்லாமே ப்ளஸ் தானே. அவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு கிடையாது, பெரிய பலம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், 4 அமைச்சர் பேர் உங்களால் சேர்ந்தாப்புல சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. எல்லாருமே புதுமுகம். 108 எம்எல்ஏக்கள் கட்டாயமாக தெரியாது. எம்எல்ஏக்கு ஒரு பெரிய காமெடி கேள்விப்பட்டீங்களா? எம்எல்ஏ வெறி போயிட்டார், போங்கப்பான்னு சொன்னவர் தான் எம்எல்ஏவா? அவளுக்கு யாருக்குமே தெரியலையா? அப்படிதான் இருக்கு, நமக்கு தெரியாது. அது வந்து இட் வில் டேக் டைம். என்ன முதல் முறை தான் எம்எல்ஏ கண்டஸ்ட் பண்றாங்க, எல்லாம் 28 வயசு 30 35 வயசு இருக்காங்க. இட் வில் டேக். அப்போ வந்து எவ்வளவு பலமான ஆட்கள் இருந்தாலும் பலம் தானே. நான் உங்களுக்கு நீங்க எடுத்து பாத்துங்க, திரு செங்கோட்டையன் உள்ள வந்து சொல்லியிருக்கேன், நீங்க ஒரு ஓட்டு தானே போட்டு விட முடியாது, ஒவ்வொரு ஓட்டும் போனா 100 ஓட்டு போனதான் சமாச்சாரம். அது கட்டாயம் பார்க்கணும். அப்ப இவங்க போனா போயிட்டு போறாங்க, யார் போனாலும் நமக்கு இழப்புன்னு பார்க்கணும். இவர்கள் வெளியேறினால் அவர்களுக்கு லாபம் என்றால் இவர்கள் நட்டம் தானே. செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்தாரு, அதனால டிஎம்கேக்கு லாபம் அப்படின்னா ஏடிஎம்கே லாஸ் தானே. என்ன 2 பேர் தான் இருக்கிறோம். தாய் கட்சின்னு சொல்றது சரியான இதுதான். ஒரே கட்சி நான் சொல்ல வரேன். அவர் அதிமுகவும் தாவேக்காவும் திமுகவும் ஒரே கட்சின்னு சொல்றேன். there is no political ideological difference சொல்ல வரேன். அதனால தான் திரு விஜய் அவர்களை தமிழக முதலமைச்சரே டே1 சொன்னார், எங்களுக்கு திமுக அரசியல் எதிரி தான், கொள்கை எதிரி கிடையாது. ஏன்? கொள்கையில வேறுபாடே கிடையாது. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே 3 ஏதாவது ஒரு ஐடியல் டிஃபரன்ஸ் சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கிடையாது. காங்கிரசுக்கு அதிகப்படியான அங்கீகாரம் கொடுப்பதை எப்படி பார்க்க? இது அதிகப்படியான அங்கீகாரம்னு ஒரு வியூவும் இருக்குது. அவருடைய வியூகம் என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏன்னா யாரு போட்டு இப்ப 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 5 எம்எல்ஏ வெளியே போனா ஆட்சி போயிடும். காங்கிரஸோட 5 எம்எல்ஏக்கு வந்து மரியாதை கொடுக்கல, காங்கிரஸ் அகில இந்திய தலைமை வந்து நமக்கு வேண்டாங்க, ரொம்ப மதிக்க மாட்டாங்க, வெளியே போனா ஆட்சி எங்க இருக்கு? எத்தனை எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கு சொல்லுங்க நீங்க? 5 பேர் வெளியே போனா ஆபத்து. அதான் கணக்கு. கேட்கறதெல்லாம் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அது ராஜேந்திரமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து தயவு தேவைப்படுது. நீங்க யார் வெளியே போனா, அண்ணன் திருமாவளவன் தனியா போவாரா? 4 பேர் சேர்த்து மொத்தம் 6 பேர் வெளியே போயிடுவாங்க, அவங்க போனாலும் ஆபத்து. அப்ப அந்த இடத்துல இருக்குது. அதற்காகத்தான் ஏடிஎம்கே உள்ள சேர்க்க போறாங்கன்னு பார்த்தாரு. ஏடிஎம்கே இல்ல. அப்ப 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாங்க. பை எலெக்ஷன் நடக்க போகுது, 5 தொகுதி பை எலெக்ஷன் நடக்கணும். 5ல் 5 வென்றாங்கன்னா இந்த மிரட்டல் வராது, உங்களுக்கு சொந்த பலத்தில் நின்றுலாம். அப்ப அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வெளியே போனா போய்க்கோங்க சொல்லுவாங்க, காங்கிரஸ் வெளியே போனா போய்க்கோங்க சொல்லுவாங்க. அப்ப அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும்ல. அப்ப உங்களை பலப்படுத்திக்கிற வரைக்கும் ரோசப்படாம இருக்கு, தப்பு கிடையாதுல்ல. இங்க மாநிலத்துல 2 அமைச்சர், 2 ராஜ்யசபா, 3 மாசத்துல இதெல்லாம் பிஜேபி என்ன வியூ பண்ணும் சார்? காங்கிரஸ்க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டுல கிடைக்கிறது எல்லாம் தாவேக்கா பலவீனமா இருக்கு, காங்கிரஸ் தயவு நம்பி இருக்குன்னு தெரியும். காங்கிரஸ் அரசியல் ரீதியா இத வந்து பலப்படுறத விரும்பும். தாவேக்கா காங்கிரஸ் பலப்படவே இல்லைங்க, தாவேக்கா பலவீனமா இருக்கு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. ஏன்ட்ட 10 ரூபா இருக்கு அப்படின்னா உங்கள்ட்ட 100 ரூபா இருக்குன்னு நீங்க அர்த்தம் பண்ணிக்க கூடாது. உங்களுக்கு புரியுங்களா? பிஜேபி வியூ இப்படி இருக்கு. அதைத்தான் சார் நான் சொல்ல வரேன். அதைத்தான் காங்கிரஸ் பலமாக இல்லை, தாவேக்கா பலவீனமாக இருக்கிறது. நாளைக்கு தாவேக்கா பலம் அடையும் போது காங்கிரஸ் எப்படி நடத்துதுன்னு பார்க்கணும். கடந்த 2-3 நாட்களாக ஒரே ஸ்டேட்மெண்ட், திரு ஸ்டாலின் அவர்களும் அதே ஸ்டேட்மெண்ட், திரு எடப்பாடி பழனிசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, டிடிவி தினகரன் எல்லாமே இந்த ஆட்சியின் ஆயுட்காலத்தை பத்தி சொல்றாங்க. 3 மாசம் 6 மாசம் அந்த ரேஞ்சு தான் இருக்குதா ஒரு வேலை? 2017 இருந்து 2021 வரை இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியை பத்தியும் இதே திமுக அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, நாங்கள் புறவாசல் வழியாக ஆட்சி அமைக்க அல்ல, நாங்கள் பொறுத்திருந்த ஆட்சி அமைப்போம், நான் நினைத்தால் முதலிலே கவுத்திருப்பேன், 3 நாளில் முடிஞ்சிடும், 2 அமாவாசை முடிஞ்சிடும், 3 அமாவாசை முடிஞ்சிடும், 4 வருஷம் முழுசாக முடிச்சிட்டார். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது கடந்த ஆட்சி அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறக்கா. 2வது, இவர்கள் வந்து ஆட்சி அமைப்பதே விரும்பல. தாவேக்கா ஆட்சி அமைப்பதே இவர்கள் விரும்பல. அதற்கு தான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸே ட்ரை பண்ணி பார்த்தாங்கிற வரலாறு நம்ம கண்ணூடா பார்த்துட்டோம். அதுவும் நடக்கலங்கும் போது எப்படியாவது கலைக்கணும், 3வது முயற்சி வந்து எப்படியாவது கலைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. எல்லாம் ஒரே லைன்ல சொல்றாங்க, ஒரே மாதிரி ஆபீசர் நமக்கான 3வது இடம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒன்று காலி ஆகணும்ல. ஓகே, நீங்க இந்திய அரசியல் எப்பயுமே 1-2 தான் இருக்கும், 1-2-3 கிடையாது. அந்த 1-2 யாரா மாறிட்டே இருக்கலாம், ஆனா 1-2 தான். அப்ப அந்த 3 வந்து யாரும் நம்மள யாரோ ஒருத்தர் காலி ஆயிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1-ம் 2-ம் 3ம் சேர்ந்து ஒன்ன காலி பண்ண பாக்குறாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். அப்போ ஒரு நிலையற்ற தன்மையில தான் தாவேக்கா ஆட்சி இருக்குது. இந்த ஒரு 125 எம்எல்ஏக்கள் வர்ற வரைக்கும் இந்த நிலையற்ற தன்மை தொடரும். தாவேக்கா எம்எல்ஏக்களே 4 ரிசைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை 4 பேர் ட்ரை பண்றதுக்கு தாவேக்காவால முடியும்னா, தாவேக்கா எம்எல்ஏக்கு 4 பேர் ரிசைன் பண்ண ட்ரை பண்ணா ஓகே, எல்லாருமே ட்ரை பண்ணி இருப்பாங்க. ஸோ திமுக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் என்ன விரும்புறாங்கன்னா, இப்போ முடிஞ்சு வச்சு 6 மாசம் தப்பிச்சிருவாரு, அதற்குள்ள நம்ம கொஞ்சம் போன முறை நம்ம 2 கேம் ட்ரை பண்ணோம், ஒன்று எடப்பாடி சிஎம்மாக்குறது, இன்னொன்று திருமாவளவன் சிஎம்மாக்குறது, 2மே ஒர்க் பண்ணல. அடுத்த கேம் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கணும், படக்கு நடிச்சு துண்டா தூக்கிடணும். அதுக்கு நீங்க டைம் வந்து 2.5 வருஷம் கூட வச்சுக்கோங்க, 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட வச்சுக்கோங்க.
நிதானமா அமர உட்கார்ந்து யோசிச்சு பிளான் பண்ணி செய்வோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஆட்சியின தாவேக்கா நிலை நின்றுச்சு அப்படின்னா, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அவங்க ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மோசமா இல்லைன்னு சொன்னேன், சூப்பரா இருக்குன்னு சொல்லல. மோசமா இல்லை, நம்ம அதை பிளண்டர் எதுவும் பண்ணல. ஒருவேளை நல்லா பண்ணிட்டாங்கன்னு ஒரு 10 குரூப் கிளம்பிட்டாங்க பின்னாடி, இன்னைக்கு 2.5 வருஷம் ஆட்சியில் நின்றுட்டாங்க. ஆமாப்பா நல்லா இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி திரும்ப உதாரணம் எடுக்கிறேன். அவர் 4 வருஷம் முடிச்சும் போது நல்லா தான் இருந்தார், பேசாம தான் இருந்தார், என்ன கெட்டு போச்சு அப்படின்ட்டாங்க. அவர் யாருனே தெரியாது சொல்லிட்டு இருந்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நோ நியூசன்ஸ், அவர் நல்லா தான் இருந்தார் அப்படின்னா அப்படிதான் அவருடைய இடமே. 4 வருஷம் ஆட்சி தக்க வச்சதே ஒரு சாதனை ஆயிடுச்சு. சூப்பரா பண்றாருப்பா அப்படின்ட்டாங்க. அதை மாதிரி இருந்து பார்த்துக்க, காலை பிடிச்சாங்க, கழுத்தை பிடிச்சாங்க, கை இழுத்தாங்க, அந்த வண்டியை ஓட்டிட்டாரப்பான்னு 2 வருஷம் ஆச்சுன்னா கூட 10 பேர் ஆதரவா வந்துடலாம். அப்ப இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிடலாம் இவங்களுக்கு சவால். அவர் நிலை நின்றுலாம் அந்த கட்சி. அதனால நிலை நிற்கிறதுக்கு முன்னாடியே காலை வாரி விட்டோம்னு நினைக்கலாம். அது அரசியல் செய்யறாங்க சார். எல்லாரும் ஒரு புள்ளியில, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், திரு சீமான் எல்லாரும் ஒரு புள்ளியில நிக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இது வந்து நாளைக்கு ஏதோ ஒன்று பேலன்ஸ் ஆக போகுதுன்னு சொல்ல, இது எல்லாமே பிரச்சனைக்குரிய ஒரு ஆட்சியா மாறுறதுக்கான வாய்ப்புகள். திரு சீமான் ஒரு கருத்தை சொல்வாரா இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். அது நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். திரு டிடிவி தினகரன் அதிமுக, தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். அவர் அதிமுக தான், அம்மா மக்கள் முன்னேற்றம் வச்சிருக்காரு. அவருக்கு அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்றம், திமுக 3 ஒரே கட்சி தான் ஐடியாலஜிக்கலா. அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதனால அவங்க அப்படித்தானே விரும்புவாங்கன்ற. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அதிமுக சொல்லாத விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அதிமுக வந்து இஷ்யூ பேஸ்டா சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் அதீதம், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்றாங்க. அது படக்குன்னு இன்னைக்கு காலில் கெட்டு போல, கெட்டு போயிட்டு இருந்து தொடருது. அப்ப நீங்க வந்து ஓவர் நைட்ல கேன்சரை வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. இட் வில் டேக் டைம். சரி பண்ணிடலாம், சரி பண்ண முடியாத விஷயம் இல்லை, பட் இட் வில் டேக் டைம். அதை சொல்றாங்க திமுக. நான் வந்து பாத்தீங்களா இவ்வளவு மோசமான ஆட்சி நடக்குது, அது நியாயம் இல்லை. திரு டிடிவி வேற ஒரு விஷயம் சொல்றாரு, பீப்புள் வில் ரிக்ரெட் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி ஏதாவது உள்ள இருக்குதா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை ஆட்சியில் அமர்த்தியதுக்காக வேதனைப்படுவார்கள். இது ரொம்ப புது விஷயமா இருக்கு, இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நமக்கு தெரியாம உள்ள வேற ஏதாவது ஓடுதான் பார்க்க வேண்டியிருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன் தாவே காட்சி இந்த 1 மாசத்துல தப்பு பண்ணல அப்படின்னு. அடுத்த வரை சொன்னேன் ஒருவேளை தப்புனா நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப திரு டிடிவி தினகரன் போன்ற பழுத்த அரசியல்வாதிகள் சொல்லும் போது வேற ஏதாவது அண்டர் கரண்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதிமுக திமுகவுடைய விமர்சனங்கள் ஒரு நேரடியாக ஒரு எரிச்சலான விஷயங்களா இருக்கின்றன. இவ வந்து சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சந்தி சிரிக்குது, கரண்ட் போச்சு, இதெல்லாம் நார்மலா நடந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம பார்த்துறோம், காலகாலமாக நடந்துட்டே பார்க்குறோம். திரு டிடிவி காரணம் சொல்ல மறுக்கிறாரு, ஆனா வந்து வேற ஒரு விஷயம் சொல்றாரு, யூ வில் ரிக்ரெட் பார்த்துட்டே இருங்கன்னு தமிழக மக்களை சொல்றாரு. அப்ப வேற ஏதாவது இவர் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கான்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அது கவனிக்க. திரு டிடிவி அவர் சும்மா வைத்தறிச்சல் சொல்றாருங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்க முடியாது. எதிரி யாருன்னே தெரியாமல நம்ம களமாடிட்டோன்னு வருத்தப்படுறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பிஜேபியை எதிரியா கட்டமைச்சு இங்க அரசியல் பண்ணது தப்பா போச்சுன்னு உணர்றாரோ? இதை நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அவங்க கேமே அப்படி தான் பண்ணுறாங்கன்னு. நீ கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாஜக திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு வளரலை. ஆனால் விஎம்புக்குனே பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. திருமாவளவர்கள் கார்த்திகை செல்வன் பேட்டில் இதை ரிக்ரெட்டே பண்ணுறாரு. திரு உதயநிதி சொன்னதை சொல்கிறார், நாங்கள் வந்து ஓவராக நாங்கள் ஹைப் கொடுத்துட்டோம்னு. நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக அப்படி நீங்கள் என்ன நினச்சிங்க? அதன் மூலமாக நம்ம அதிமுக பாஜக தாவேக எல்லாருமே காலி பண்ணலாம் நினச்சிங்க. எங்களுக்கு எதிரி அந்த அளவுக்கு எதிரியாக வளரல பாஜக தமிழ்நாட்டில். அவங்க எதிர்கட்சியாக இல்லை, அவங்க வந்து வளரக்கூடிய ஒரு கட்சியாக மட்டும் தான் இருந்தாங்க. பாஜக போல, நாம் தமிழர் போல, பாமக போல வளரக்கூடிய கட்சியாக இருந்தாங்க. திமுகவுக்கு நேர் நிற்கிற அளவுக்கு அவங்க வளரல. ஆனால் திமுக வந்து பாஜக வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் மூலமா உண்மையான பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. தன் வழி எறிந்து மாற்றான் வழி எறிந்துன்னு வள்ளுவர் சொல்றார். பாஜகவை நெருங்குகிறதா நெருங்குமா திமுக? நெருங்குனது தானே இப்பவா? எப்ப நெருங்கல? அது பழைய கதை சார். என்ன 1930 32 2000 2004 வரைக்கும் 2004 வரைக்கும் எவ்வளவு 22 வருஷம் தானே. சரி சார். ஒரு என்ன பெரிய விஷயமா? திரும்பி சேர மாட்டாங்கன்னு கணக்கு இருக்கு. எதுனாலும் நடக்கலாம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை எத்தனை நாள் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு? இப்போ ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இப்ப எங்க இருக்கு? என்னங்க நீங்க? சரி, அரசியல்ல எது நடக்காதுங்க, எல்லாம் நடக்கும். எதுனாலும் நடக்கும், தலையில நடக்கும். 5 தொகுதி இடைத்தேர்தல் வந்து இந்த ஆட்சியின் ஆயுளை நிர்ணயிப்பதற்கான அதனுடைய முடிவுகளை பொறுத்து கூட ஆட்சியின் ஆயுள் நல்ல வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், அதுல நோ டவுட். அது வந்து 5 தொகுதி இடைத்தேர்தலில் வந்து 5மே வென்றவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். சரிங்களா? 4ல் ஏடிஎம்கே, 1ல் வந்து டிஎம்கே, 4ல் 3 வந்து தாவேக்கா 3ஆம் இடம் பெற்ற தொகுதிகள். நீங்க அம்பை உட்பட பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் பெற்ற அதிமுக திமுக 3ஆம் இடம் தான் அவங்க. அங்க உள்ள ஏடிஎம்கே எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ 3ஆம் இடத்துல இருந்த தாவேக்கா, முதலிடத்துல இருந்த அதிமுக அப்படின்னு வந்திருக்கும் போது அந்த ஏடிஎம்கே ஓட்டு வெளியே போயிருந்து வச்சுக்கிட்டா கூட அந்த கேண்டிடேட்டுக்கான ஓட்டு இருக்கும். இப்போ நீங்க வந்து இசைக்கு சுப்பியா இருக்கிறாருன்னு வச்சுங்க. அப்ப இசைக்கு சுப்பியாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவருக்கு அங்க ஒரு மதிப்பு இருக்கு. நம்ம பரவாயில்ல 2-3 தடவை ஜெயிக்க வச்சிருக்காங்க, முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு. தாவேக்காவுடைய ஓட்டு இருக்கு. ரெண்டும் சேர்ந்து பை எலெக்ஷனு, அரசு இயந்திரம் துணை இருக்கலாம், இது எல்லாமே சேர்ந்து வச்சு பண்ணலாம். எதிர்கட்சிகள் இது எப்படி வியூகம் அமைக்கிறாங்க பொறுத்து நிற்குது. 5க்கு 5 தாவேக்கா தோத்தா பெரிய செட்பேக்கா மாறும்.
ஓகே. ஆட்சிக்கு ஆபத்து வந்துடாது. ஆனா மைனஸ் ஆரம்பிக்கும். ரைட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆட்சிக்கு அந்த நம்பர்ல இந்த இப்ப இருக்கிற நம்பர்ல மாற்றம் வராது. ஆனா 5க்கு 5 தோத்துச்சுன்னா அப்படின்னு ஒரு ஆஃப் ஆக்டர் கிரியேட். 5க்கு 5 ஜெயிச்சுன்னா எதிர்கட்சிகள் வந்து காலி, பெரிய ஒரு 2 ஸ்டெப் கீழே போயிடுவாங்க. அப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவை வந்து 125,000 சொந்தமாக நிற்கிறது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல விடுதலை சிறுத்தைகளும் வம்பு பண்ண முடியாது, காங்கிரஸும் மிரட்ட முடியாது. ஏன்னா 5 எம்எல்ஏ உள்ள வந்துருவாங்க புதுசாக சொந்தமாகவே தாவேக்காக்கே. ஸோ தாவேக்காக்கு பெரும்பான்மைக்கு நெருங்கிடும். அப்படின்னு பெரும்பான்மை வராது. 107லேருந்து 5 கூடிரும், 112 வந்து நிற்கிறோம். அப்பயும் ஒரு 6 சீட் தேவைப்படும். ஆனால் 2 பேரில் யாராவது ஒருத்தர் போன ஆபத்தில் பாஜக இப்படி பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ் 2 வச்சிருக்கு. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேரில் ஒருத்தர் போனால் இன்னும் ஆபத்து கிடையாது. 2 பேரும் போயிட்டு ஆபத்து. அந்த மாதிரி தாவேக்கா நிற்கும். அப்போ வந்து 5 பேர் 5 தாவேக்கா ஜெயிச்சா பெரிய ஆறுதலாக இருக்கும், பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கணும். 5க்கு 5 தோத்தா பெரிய செட்பேக்காக பார்க்கப்படும் தாவேக்காக்கு. 3-2 வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, சேம் கேம் கண்டினியூ. ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துற அளவுக்கு எங்களை தள்ளிடாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் மாற்றுக் கட்சியினரை ராஜினாமா செய்ய வச்சுட்டு நீங்க கட்சியில் சேர்க்கறது நல்லதில்லைன்னு டிவிகேவுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி எல்லாம் திரு அன்புமணி ராமதாஸ் சொன்னார். அந்த நிலைக்கு போவாங்க. பொது வேட்பாளரை எதிர்க்கட்சியில் நிறுத்தினால் அவர்கள் பலவீனத்தை ஒப்புக்கொண்டார்கள் என்று அர்த்தம். பாஜக என்கிற ஒற்றை கட்சிக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வந்து இந்தி பிளாக்னு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது உட்காந்துருக்காங்க, என்னங்க செய்யறது அப்படின்னு. மம்தா பானர்ஜி சொந்தமாக தோத்துட்டாங்க. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு கூட்டணி மாறிட்டு நாங்கள் இந்தி பிளாக்ல கண்டினியூ பண்றோம் அப்படின்னு இவங்க போயிருக்காங்க. கேரளாவில் அடிச்சுட்டு எந்த காங்கிரஸ் கட்சி வந்து மார்க்சிஸ்ட் கட்சி காலி பண்ணிச்சு அவங்களோட இந்தி பிளாக் வந்துருக்காங்க. பயங்கர காமெடியா ஒரு அலைன்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு இந்தி பிளாக். யாருக்கு எதிராக? ஒற்றை கட்சிக்கு எதிராக. பிஜேபி என்ன செய்யறதுன்னா 3 கன்ஸ்டிடியூன்சி எலெக்ஷன் ஜெயிச்சு விட்டானே, 4 எலெக்ஷனும் தோப்பாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லையே, இப்படி பண்றாங்களே, அப்ப நம்ம என்னடா செய்ய, நமக்கு எதிர்காலம் என்னாச்சுன்னு கவலைப்பட்டு உட்காந்துருக்காங்க. அதை மாதிரி விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா விஜயை திமுகவால் எதிர்கொள்ள முடியாது, ஒத்துக்கங்க. விஜயை அதிமுகவால் எதிர்கொள்ள முடியாது, ஒப்புக்கங்க. விஜயை வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வந்து பொது வேட்பாளர் இருக்கோம். இட்ஸ் an acceptance. இல்ல சார், மற்ற கட்சியினரை போய் ராஜினாமா செய்ய சொல்லி ஜெயிச்சவங்கள அவங்க நீங்க செஞ்சது தானேங்க. நீங்க யாருங்க செய்யல? கட்சி தாவல் யார் பண்ணல? எந்த கட்சியில எந்த கட்சி தாவல? உங்க கட்சியில கூட மாற்று சக்தின்னு பேசினவங்க தானே சார். மாற்று சக்தி கிடையாது நான் சொன்னேன்ல. 2 சக்தியும் ஒளியணும், நாங்க தான் எல்லாமே. மாற்று சக்தி கிடையாது நான் சொன்னேன். மாற்று சக்தி கிடையாது நான் சொல்லியிருக்கேன். 100 நாள் சொல்றேன். டிவிகே விசஸ் டிஎம்கே நான் 100 முறை சொன்னதுக்கு டிவிகே இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே சொல்லிருக்கேன். 100 முறை ஒரு நாளோட மாத்துனது. நீங்க மாற்று சக்தி நீங்க சொல்லிக்க, அவரே சொன்னல, அரசியல் தான் சொன்னாரு. சரி சார், இத்தனை காலம் திமுக அதிமுக மேல அந்த அலிகேஷன்ஸ் எல்லாம், ஊழல் அலிகேஷன் பல இருந்ததுல, அது இந்த கட்சி மேலயும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு சொல்ல வரீங்களா? இப்படி வந்தா பாப்போன்றேன். நானே ஏன் வரும் சொல்றேன். நான் சொல்ல வருது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வித்தியாசம் கிடையாது, இவ்வளவுதான் நான் சொல்றேன். அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வித்தியாசம் கிடையாது, இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அவங்க தூய சக்தின்னு சொன்னாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. எந்த கட்சி நான் வந்து நான் தீய சக்தின்னு சொல்லுவாங்க? திமுக ஒத்துக்கிடுமா? எல்லாரும் என்னை தீய சக்தின்னு சொல்றாங்க, அப்ப நான் தீய சக்தி தான் திமுக ஒத்துக்கிடுமா? அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க கணக்கு கிடையாது. இவர்களுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் கிடையாது சொல்றேன். உங்களுக்கு தெரியும், திரு செந்தில் பாலாஜி எதிர்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணார்? அதே கரூர்ல திரு ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி என்ன வார்த்தை சொன்னார்? அப்ப அங்க நீங்க சொன்னீங்களே, இங்க அரசியல் அவங்க பண்றாங்க, நீங்க என்ன செய்யறதுல? அப்ப நீங்க எல்லாம் பண்ணும்போது ராஜேந்திரம் இவர் பண்ணாருன்னு வந்து இப்படி போங்காட்ட ஆரம்பிச்சிங்களா? அவரும் அதே ராஜேந்திரம். நீங்க எந்த முள்ள கையில் வச்சிங்களோ அதே முள்ள வச்சுதான் முள்ள எடுக்கிறார். இறுதி கேள்வி சார், ஸ்கிராச்சஸ்ல இருந்து தான் மறுபடியும் பிஜேபி தொடங்குன்ற மாதிரி தான் நீங்களும் சொன்னீங்க. அதே போல இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை பிஜேபிக்குன்னு சொன்னீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த 31, 36, 34 சில வருடங்கள்லாம் சொன்னீங்க, அப்பெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்துருமாருங்கன்னு. அதெல்லாம் இனி நடக்காது இல்லை? இப்பயுமே 36ல் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. ஒரு 10 வருஷம் இருக்குல்ல, எப்படி வரும்? ஆட்சிக்கு வரும். எப்படி வரும்னா 118 சீட். நயினார் நாகேந்திரன் தலைமையில் இருக்கிற பிஜேபி ஆட்சிக்கு வந்து 2036 வரைக்கும் ஒரு தலைவராக இருப்பாரா என்ன? நான் உங்களுக்கு சொன்ன டேம் சொன்ன நீங்க கவனிக்க மாட்டீங்க. 3 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அதிகபட்சம் 6 வருஷம். 2036 6 வருஷம் தான் இருக்கான்னு கணக்கு தெரியுமா? கணக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க. 2036 2026 எத்தனை வருஷம் வித்தியாசம் இருக்கு? 10 வருஷம். அப்புறம் 6 வருஷத்துக்கு இருக்கா 10 வருஷம் எப்படி வருவாரு? நயினார் வச்சுட்டு வந்துருவாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கேலி செய்யணும், நீங்க தனியா உட்கார்ந்து கேலி செஞ்சீங்க. என்னன்னு சொல்லிட்டு கேலி எல்லாம் செய்யல சார். நான் சொல்ல, நீ அப்ப என்ன அர்த்தம்? நயினார் தலைவர் வச்சுட்டு வந்துருவாங்க. அண்ணாமலை வெளியேறிய பிறகாக அண்ணாமலை வெளியேறியது வந்து ஒரு சேலஞ்சுங்க. நான் மறுத்தேனா? நான் இல்லன்னு சொன்னேனா? அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாதுன்னு சொன்னேனா? இல்ல, பேர் இழப்புல இருக்குல்ல. ஆமா, பேர் இழப்புல இருக்கிற ஒரு கட்சி 10 வருஷம் எப்படி வரும்? அழகா வரலாம். ஏன்? அதுதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். முதல்ல இருந்து பேட்டி ஆரம்பிக்கணும், டைம் பாஸ் பண்ணலாம், வாங்க பாருப்போம். நான் சொன்னேன் ஜெயலலிதா எப்படி வந்தாங்கன்னு சொன்னேன், கருணாநிதி எப்படி வந்தாங்க. பிஜேபி அப்படி இல்ல தமிழ்நாட்டில். நீங்க சொல்லிட்டே சார், பிஜேபி எப்படிங்கிறது பிஜேபி தான் சார் தீர்மானிக்கணும், நானும் நீங்களும் இல்லை. அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொண்டால் வெல்ல முடியும், செயல்பாட்டை மாற்றிக்கொண்டால் வெல்ல முடியாது, இவ்வளவுதான். அது வந்து அவங்க செயல்பாட்டில் வருது. அவங்க இன்னைக்கு நான் சொன்னா மறந்துருங்க, திருமாவளவர்கள் ஒப்புக்கொள்கிறார். பிஜேபிக்கு பெரிய ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்கு, அண்ணாமலைக்குன்னு சொல்லல. உங்களுக்கு புரியுங்களா? ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் பிஜேபி கையில் வச்சிருக்கு. அதை அண்ணாமலை எடுத்துட்டு போயிட்டாருன்னா அவருக்கு லாபம், பிஜேபி அதை விட்டுருச்சுன்னா அவங்க நட்டம். அப்ப அந்த ஸ்பேஸ் இருக்குதுங்கிறது திருமாவளவனுடைய கணிப்பு. அவர் தப்பா கணிப்பாரு நினைக்கிறீங்களா? அவர் சரியா அரசியல் கணிப்பு சரியா இருக்கும்ல. அவர் சொல்றார் பிஜேபிக்கு பெரிய ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு, அரசு அமைந்த பிறகு சொல்லியிருக்கிறார். அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். அது அவர்கள் தவற விட்டார்கள், நான் என்ன செய்ய முடியும்?
அண்ணாமலை இப்ப தனி கடை போடுறான்னு எல்லாருமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒன்னொன்னா ரெடி ஆயிட்டு இருக்குது. நான் அந்த ஏற்கனவே தகவலை சொன்ன தான் பதிலா நான் திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு புது பதில் காதுல இறங்கலன்னு 10 எனக்கு வருஷம் இல்ல தெரியல. சார், 10 வருஷம் நீங்க அந்த 10 10 வருஷத்துல குதிரைக்கே ரெக்க முளைக்கும். பிஜேபி ஆட்சிக்கு வரும்ன்றது தான் எனக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கு. குதிரைக்கே ரெக்க முளைக்கும். ரைட் சார், குதிரை நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.